அப்படி 7 ஆண் பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் எந்த குறையுமே இல்ல, எந்த குறை இல்லாமல்படிக்கு நாட்டில் சீரும் சிறப்பும் செல்வாக்கோடு நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் பெருத்து ஒரு குறை இருக்கிறது என் நாட்டில். ஏங்க ஒரு நாடாள அரசன் கல்யாணத்தை பண்ணி 7 பசங்களை பிறந்திருக்கிறாங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு குறை? இந்த நாடும் நாட்டு மக்களும் செழித்து வாழ வேண்டுமானால் என்ன தேவை? என்ன தேவை? நம்ம மனுஷனா தான் தெரியும். பவுடி சோறுக்கு என்ன தெரியுது? நாட்டு மக்கள் நல்லா செழிப்பா இருக்கணும்னா வேணும்டா. என்ன வேணும்? ஆமாங்க, தண்ணி வேணுங்க. என்ன தண்ணி? வாட்டர். கலகட்டும். எனக்கு அவர் சொல்லிதான் எனக்கே தெரியுது. நான் மறந்துட்டேன். சிரிக்காதீங்க. காவலா, மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும். நாடு செழித்திருக்கு நல்ல மழை பெய்யணும். ஊர் செழித்திருக்கு உச்ச மழை பெய்ய வேண்டும். மாதம் மும்மாறி பெய்ந்தால் இந்த நாடு நாட்டு மக்களும் செழித்து வாழ்வார்களாம். அப்படி இருக்கு. நான் பிறந்த நாள் முதல் இது நாள் வரணுமே என் மனைவி கல்யாணம் செஞ்சு நான் வாழ்ந்து வரும் நன்னாளிலே நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையுமே இல்லை. எந்த குறையுமே கிடையாது நாட்டு மக்களுக்கு. அப்படி இருக்கு காவலா, இந்த 12 ஆண்டு காலமாக காவலா மனமாரி பெய்யவில்லை. இந்த ஊரோ செழிக்கவில்லை. மாதவா உத்தமல சரியாக 12 ஆண்டு வருட காலமாக 12 ஆண்டு காலமாக என் நாட்டில் மழையானது பெய்யவில்லை. மழையே இல்லைங்க. 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷ காலமாக என் நாட்டிலே மழையே பெய்யவில்லை. அப்பா என்னங்க பண்ணலாம்? நாடு செழிக்கவில்லை. நாடு செழிக்கவில்லை. நல்ல மழை பெய்யவில்லை. இந்த ஊரும் செழிக்கவில்லை. உற்ற மழையானது பெய்யவில்லை. ஆமா, மழை பெய்யாமல் வடிக்கு நாளுக்கு நாள் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சமானது வந்து என் நாட்டிலே பஞ்சமானது தலைவிரித்து ஆடுகிறது. 12 வருஷம் மழை இல்ல. 12 வருஷமா மழை என்னங்க பண்ண முடியும்? 2 வருட காலமாக மழை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் வடிக்கி அந்த வருண பகவான் அவன் ஏதோ மனம் இறங்கி எங்களுக்கென்று
மன இறக்கத்தை காட்டி நாட்டிலே மழை பெய்யாமல் வடிக்கு பஞ்சமானது தலைவிரித்து ஆளுகிறது காவலா. மகாராஜா என்னங்க பண்ணலாம்? அதான் கால சூழ்நிலை. நாம என்ன மழை வானா வரப்போதா, வரவானா நிக்கத்தான் போகுதா? நம்ம என்ன சொல்லணும்? டேய் 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 ஏன்டா என்னடா பிரச்சனை? மனப்பேரும் மக்கட்பேரும் அந்த மகேஸ்வரனுக்கே தெரியாது என்று சொல்லுவாங்க. ஆமாங்க. மக்கட்பேருனா குழந்தை எப்போ பிறக்கும், எப்ப பிறக்கணும், மழை எப்ப வரும், எப்ப நிற்கும்னு சொல்லி அந்த மகேஸ்வரனுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க நாங்களும் எந்த வருடம் மழை வரும், அடுத்த வருடம் மழை வரும், இன்று மழை வரும், நாளை மழை வரும் என்று அந்த மழைக்காக ஏங்கி ஏங்கி எதிர்பார்த்து காத்து காத்து 12 வருஷ காலமாக எங்களுக்கு மிஞ்சியது என்னமோ ஏமாற்றம் தான். மழை வரல. ஆமா சரிங்க. அதனால என் நாட்டிலே பஞ்சமானது உலகத்தில் எங்குமே இல்லாமல் வெடிக்கி நாட்டிலே இதுவரை காணாத அளவுக்கு பஞ்சமானது தலைவிரித்து ஆடுகிறது. ஆமா. அப்படி இருக்க எங்களால் முடிந்த அளவுக்கு நாட்டிலே எங்களுடைய கஜானாவில் இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்லாம அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. அள்ளி 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 கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆமாங்க. எங்களுடைய அரண்மனையில இருந்த கஜானாவும் காலியாகி விட்டது. காலியாயிருச்சு. ஆமா. அடுத்து இனிமேல் மக்கள் வந்தால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரிங்க. இப்பேற்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு குறையை தவிர வேற எந்த குறையுமே என் நாட்டுல கிடையாது. எந்த குறையுமே கிடையாது. சரிங்க. ஏங்க இப்படி நாம தனியாவே அப்படி பேசிட்டு இருந்தா மனசு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். அதனால நாம ஏதோ பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு நாம எல்லாம் கொஞ்ச நாள் விளையாண்டா மனசு குறையாவது மனக்குறையாவது தீருமில்ல. அதாவது மனைவி என்பவள் மந்திரிக்கு சமம். ஆமா. அதனால் என் மனைவி மாதர்களையும் என் மனைவியையும் என் பிள்ளை மாதர்களையும் வரவழைத்து அவர்களுக்கே என் மனதிலே இருக்கக்கூடிய கவலைகளை குறைகளை எடுத்து சொன்னா மன கஷ்டம் கொஞ்சம் தீரும். அதனாலே சீக்கிரம் கூட்டிட்டு வரையா. ஐயோ நீங்க கவலையா படாதீங்க, நீங்க போய் உட்காருங்க. நான் உடனே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க உட்காரட்டும்? அருவாமனையில உட்காருங்க. அரண்மனையிலங்க சிமாதானம் இருக்குங்க. அரண்மனை சிமாதானத்துல அதுல உட்காருங்க, அமருங்க. நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். அப்படியா? கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டி வா. உடனே வந்துடுறேன் போங்க.